ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் மலையாள படமான சர்வம் மாயா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை எழுதி இயக்குனவர் அகில் சத்யன். இந்த படத்தில் மெயினான ரோலில் நடிச்சிருக்கிறது நிவின் பாலி, ரியா ஷிபு, அஜு வர்கீஸ் மற்றும் பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒரு 5 சப்ஜெக்டை பேசியிருக்காங்க. என்னென்னா, இசையை பற்றி பேசியிருக்காங்க, ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்காங்க, பேயை பற்றி பேசியிருக்காங்க, காமெடியை பற்றி பேசியிருக்காங்க, லவ்வை பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த இத்தனை சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படத்துக்குள்ளே இருக்குது. ஒரு பேய் படம்னாவே எப்படி இருக்கும்? நம்ம பார்த்த பேய் படம்லாம் ஒரு இடிஞ்ச அரண்மனையை காட்டுவாங்க. அந்த அரண்மனைக்குள்ளே போய் தேவையில்லாத வம்பை வளர்த்து அந்த பேயை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் பாடாப்படுத்தும். எப்படியோ அந்த பேயை ஓட்டுறது கடைசியாக ஒரு மந்திரவாதியை கூட்டு ஓட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேய் படம் தான் பார்த்துருப்போம். ஆனால் பேய் படத்துலேயே ஒரு வித்தியாசமான டெம்ப்ளேட்டை இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே நிவின் பாலியை ஒரு கிட்டாரிஸ்டாக காட்டுறாங்க. ஒரு கிட்டாரிஸ்ட் தோத்து போன கிட்டாரிஸ்டாக காட்டுறாங்க. அவர் இதுக்கு மேலே நம்மளால வாழ முடியாது, நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீடோ பார்த்தீங்கன்னா நம்பூதிரி வீடு. அதாவது இந்த ஐயருங்க ஓமம் வளர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் அவங்க அந்த பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சு காசு சம்பாதிக்கிற குரூப்பு. அவங்க ஒரு நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி தான். ஆனால் நிவின் பாலிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்த ஒரு கசப்பான சம்பவத்தினால அந்த நம்பூதிரி வேலையை நான் செய்ய மாட்டேன், நான் மியூசிக்கில் தான் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு அவங்க அப்பா அவங்க அண்ணங்கிட்டலாம் கொஞ்சம் ஒட்டாமல் திரிகிறாரு. காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. திடீர் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பண தேவைகள் ஜாஸ்தியாக அதுக்கப்புறம் நம்பூதிரி வேலையை கையில் எடுத்து அவர் ஒவ்வொரு வீடாக போய் இந்த பேய் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு பையனுக்கு ஒரு பேய் பிடிச்சிருச்சு, இதை ஓட்டி கொடுங்க அப்படின்னு நிவின் பாலிக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க. இவரும் போய் ஓட்டுறாரு. அந்த பேய் ஓட்ட போன இடத்துலேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பையன்கிட்ட இருந்த பேய் நிவின் பாலிக்கிட்டேயே தொத்திக்குது. அதுக்கப்புறம் நிவின் பாலிக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, அந்த பேய் எப்படி சமாளித்தார், கடைசியாக அந்த பேய்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இந்த பார்த்த பேய் படத்திலேயே ஒரு ஃபீல் குட் பேய் படங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அந்த அளவுக்கு ஒரு காமெடியாகவும் ஃபீல் குட்டாகவும் இருந்துச்சு. இதை முக்கியமாக இந்த படத்தில் ரியா ஷிபு அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு தன்னோட கேரக்டரை நல்லா உள்வாங்கி இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிவின் பாலியோட காமெடி ஆக்டிங் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில இடமெல்லாம் அந்த ஒரு ஹியூமர் காமெடி ரொம்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். அஜு வர்கீஸோட காமெடி, நிவின் பாலியோட காமெடி இந்த படம் பூராவுமே இருந்துச்சு. கடைசியாக அந்த பேய் நிவின் பாலிக்கு என்னென்ன நன்மைகள் பண்ணுச்சு அப்படின்னா, அவர் மியூசிக்கில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு உதவி பண்ணி கடைசி வரைக்கும் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக்கி, எப்படியோ அந்த பேய் கடைசியாக ஒரு கன்க்ளூட் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு பேய் படத்தை கன்க்ளூட் எப்படி பண்ணுவாங்க, அதாவது ஒரு பேயை ஒரு மந்திரவாதி சாமி ஓட்டுற மாதிரி தான் அதை முடிப்பாங்க. இந்த படத்தில் பேயே நிவின் பாலியோட இதை பார்த்து பரிதாபப்பட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு சீன் மனதையே நெகிழ வச்சதுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு, கொரியோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் கேமரா, லைட்டிங், டைரக்டிங் எல்லாமே இந்த படத்தில் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம். நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் குடும்பமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மோசமான சீனும் இல்லை. அதனால் நல்ல சிரிக்கக்கூடிய ஒரு பேய் படம்னா அது இதுதான். இந்த கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. என்னோடய சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.